நம்ம இப்போ எப்படி பவர் பாயிண்ட் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவர் பாயிண்ட் ஆப்ஷன் போகணும். அதுக்கப்புறம் இது காம்பி, அதுக்கப்புறம் பிளாக் ப்ரெசென்ஷன் அதை அமைக்கணும்னா அதில் இப்படி ஒரு ஆப்ஷன், அதில் அப்படி ஒரு ஓடு காமிக்கும். அதில் லேஅவுட் போய் பிளாங்க், அதுக்கப்புறம் நம்ம இன்செர்ட் போகணும்னா அதில் பிக்சர்ஸ் காமிக்கும். அந்த பிக்சர்ஸ் காமிக்கி நமக்கு பிடிச்ச பிக்சர் ஏதாச்சும் இது செய்யணும். அதுக்கப்புறம் இன்செர்ட் கொடுக்கணும். இன்செர்ட் கொடுத்தோம்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம டிசைன் கொடுக்கணும்னா டிசைன் அமைக்கி, அதுக்கப்புறம் நம்ம அனிமேஷன் கொடுத்து அதில் ஆட் அனிமேஷன், மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட், அதில் வந்து நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஏதாச்சும் டைப் பண்ணணும்னா இன்செர்ட் போய் அதில் வேர்ட் ஆர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதை ஆன் பண்ணி அப்படி கொடுத்து ஏதாச்சும் டைப் பண்ணுங்க. வேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதே டான்ஸ் அனிமேஷன் பண்ணுறதுக்கு அனிமேஷன் கொடுத்து ஆட் அனிமேஷன், மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட், டைமண்ட். ஓகே, இதை மட்டும் வந்துடாதீங்க. எதை அமைக்கும் போதும் முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும், சரியா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் கொடுத்து, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் கொடுத்தோன்னா இருக்காங்க. அதில் நமக்கு இந்த கீழே அமைக்கணும், அதில் இதை அமைக்கணும். பார்த்தீங்களா இப்படியாவது. அதுக்கப்புறம் சவுண்டுக்கு சவுண்ட் வைக்கணும்னா சவுண்டுக்கு போய் நோ சவுண்டு காமிக்கணும். அதில் நமக்கு பிடிச்ச சவுண்டு அதை கொடுத்தோன்னா இதை ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இதை நமக்கு பிடிச்சி நமக்கு இதை பார்க்கணும், நமக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைங்கன்னா முதல்ல நம்ம இந்த ப்ரீவியூ அப்படின்னு அனிமேஷனில் ப்ரீவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை நமக்கு ப்ரீவியூ அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்களா வருது. ஓகேங்க, நம்ம இப்போ நம்மளோட இதை முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து நம்ம அனிமேஷன் வேலை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆன் கிளிக் அதை அமைக்கி அதில் ஆஃப்டர் ப்ரீவியஸ் அதை அமைக்கி இல்லை மினிட்ஸு வச்சுக்கோங்க. வச்சதுன்னா நம்ம இப்போ முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது சேவ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ஆப்ஷன் அமைக்கி அதில் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை அமைக்கி நம்ம இதில் இப்படி வைக்கணுங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஏதாச்சும் நம்மளோட நேமில் ஏதாச்சும் அமைச்சுக்கணுங்க. உங்கள் நேம் கூட அடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ பவர் பாயிண்ட் எபிசோட பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, அவ்வளோதான்.